வாழ்க வளமுடன், சுகம் சூழ்க. நற்பவி நற்பவி நற்பவி. இறைவனோடு இணைந்திருப்போம். வாஸ்து தோஷம் நீக்கும் திருப்புகலூர் அக்னீஸ்வர சுவாமி திருக்கோயில். ஓம் அக்னீஸ்வரா போற்றி போற்றி என்று கமெண்ட் பாக்ஸில் பதிவிடவும். ஆன்மீக சிறப்புகளை கொண்டது நாகை மாவட்டம் திருப்புகலூர் அருள்மிகு அக்னீஸ்வர சுவாமி திருக்கோயில். மூலவர் அருள்மிகு அக்னீஸ்வரர், அம்பாள் அருள்மிகு கருந்தார் குழலி அம்மை. தம்மை வணங்குவோர்க்கு உண்ண உணவும் உடுத்த உடையும் இருக்க இடமும் சிவலோகம் ஆளும் பதமும் அருளும் தலம் என சுந்தரமூர்த்தி சுவாமிகளால் போற்றப்பட்டது இத்திருத்தலம். அருள்மிகு அக்னீஸ்வர சுவாமி திருக்கோயில் மிகுந்த தொன்மையான திருக்கோயில். வாஸ்துஸ்தலம், சுகப்பிரசவம் அருளும் தலம், தேவாரம் பாடிய மூவராலும் பாடப்பெற்ற கோவில். தேவார பதிகம் பெற்ற இரு கோயில்களை ஒரே வளாகத்தில் கொண்ட 3 கோயில்களில் ஒன்று. முக்கால பாவங்களுக்கும் விமோச்சனம் அளிக்கும் ஒரே தலம். சமய குரவர்களில் ஒருவரான அப்பர் ஐக்கியமான தலம் என அளப்பரிய ஆன்மீக சிறப்புகளை கொண்டுள்ளது அக்னீஸ்வரர் திருக்கோயில். பாப விமோச்சனத்திற்காக அக்னி பகவான் இத்தல இறைவனை வழிபாடு மேற்கொண்ட போது சிவபெருமான் அருள்மிகு சந்திரசேகரராக அவருக்கு காட்சியளித்து அருள் புரிந்த தலம். இத்தலத்து இறைவனுக்கு அதனால் அக்னீஸ்வர சுவாமி என்ற திருப்பெயர் ஏற்பட்டது. இத்தலத்து இறைவன் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்காக செங்கற்களை பொன்கற்களாக மாற்றிய தலம் என்பதாலும், பிரம்மன், அக்னி பகவான், சனி பகவான் ஆகியோர் வழிபட்டு பேறு பெற்ற தலம் என்பதாலும் இத்தலம் வாஸ்து பரிகார தலமாக விளங்குகிறது. இத்திருத்தலத்தில் செங்கற்களை வைத்து வாஸ்து பூஜை செய்து அந்த கற்களை வைத்து வீடு கட்டும் பணியை மேற்கொண்டால் வீடு கட்டும் பணி தடைபடாமல் நடைபெறும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. இங்குள்ள சனீஸ்வர பகவான் பொங்கு சனீஸ்வரராக அனுக்கிரக மூர்த்தியாக காட்சியளிக்கிறார். எனவே திருநள்ளாறுக்கு செல்லும் முன்பாக இத்தலத்தில் வழிபாடு மேற்கொள்ள வேண்டும் என குறிப்பிடப்படுகிறது. கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என முக்காலத்திற்கும் பாவ விமோச்சனமும் நன்மையும் அருளும் பூதீஸ்வரர், வர்த்தமானீஸ்வரர், பவிஷ்யேஸ்வரர் என 3 மூர்த்திகளும் தனித்தனி சன்னதி கொண்டு அருளும் தலமாக விளங்குகிறது இத்தலம். கடந்த ஜென்ம பாவங்கள் மற்றும் பித்ருசாப நிவர்த்திக்கு ஸ்ரீ பூதீஸ்வரர் வழிபாடு சிறப்பானதாகும். அமாவாசை நாளில் பூதீஸ்வரருக்கு அபிஷேக ஆராதனை செய்து வழிபட்டால் பித்ரு சாப தோஷ நிவர்த்தி கிட்டும். நிகழ்காலத்தில் நாம் அறியாமல் செய்த பாவங்களை போக்கி நன்மை அருள்பவராக விளங்குகிறார் ஸ்ரீ வர்த்தமானீஸ்வரர். திங்கட்கிழமைகளில் இவருக்கு அபிஷேக ஆராதனை செய்து வழிபட்டு வந்தால் சிறப்பான பலன்களை தந்தருள்வார். வரும் காலத்தை வளமாக்கி அருள்பவராக காட்சியளிக்கிறார் ஸ்ரீ பவிஷ்யேஸ்வரர். கல்வி, வேலைவாய்ப்பு, பேரின்ப பெருவாழ்வு அருள்பவராக இவர் விளங்குகிறார். அவரவர் ஜென்ம நட்சத்திர நாளில் இவரை வழிபடுவது சிறப்பான பலன்களை தந்தருளும். ஆன்மீக பெருமைகளை கொண்ட இத்திருத்தலம் திருவாரூர் மாவட்டம் நன்னிலத்தில் இருந்து கிழக்கே 10 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது.